நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத் சரியாத்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கடும் விவாதங்கள் நடந்திருக்கு. அந்த வகையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்போம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிகள் சொல்லியிருந்தாங்க. கடந்த ஆண்டு இதே மார்ச் மாதம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூட்டன் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டு எம்பிகள் மீது வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு எம்பிகளை அன்சிவிலைஸ்ட், அன்டெமோக்ராட்டிக் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. அவங்க எம்பிகளை தான் சொல்கிறோன்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க இல்லை, தமிழ்நாட்டையே சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களையே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதில் எம்பிக்களை சொல்லிட்டாங்களா, இல்லை தமிழர்களை சொல்லிட்டாங்களா, இல்லை தமிழ் தேசிய தரப்பு திராவிடர்களை சொல்லிட்டாங்களா, இந்த விவாதங்கள் இருக்குல்ல. இதை தாண்டி இப்போ இந்தியா முழுக்க பல்வேறு திட்டங்கள் பிஜேபி ஆட்சி வந்ததுலேருந்து கடந்த 15 வருடங்களில் பார்த்தோம்னா பல்வேறு திட்டங்கள், வக்பு திருத்த சட்டமாக இருக்கலாம், இல்லை புதிய கல்விக் கொள்கையாக இருக்கலாம், இல்லை முத்தலாக் சட்டங்களாக இருக்கலாம், பல்வேறு திட்டங்கள். அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் ஏன் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவ்வளவு திட்டங்கள் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது? இப்போ திட்டங்கள் ஒவ்வொரு 5 ஆண்டு கால திட்டங்கள், பட்ஜெட் கூட்டம் இதெல்லாம் தொடர்ந்து போட்டுட்டு இருப்பாங்க எல்லா ஆட்சிக்கும். ஆனால் பிஜேபி வந்ததுக்கு பிறகு இவ்வளவு திட்டங்கள். இப்போ புதிய கல்விக் கொள்கையினால இப்போ இங்கே மும்மொழி கொள்கை தேவையா, இல்லை இருமொழி கொள்கை தான் தேவையா, இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இல்லை ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இப்போ வக்பு திருத்த சட்டமாக இருக்கலாம், இல்லை பல்வேறு சட்டங்கள் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆதார் கார்டு வந்ததுலேருந்து, டிமானிட்டேஷன்ஸ் நடந்ததுலேருந்து. அப்போ இன்னொரு பக்கம் இந்தியாவில் நடக்கக்கூடிய விவாதங்களில் இந்தியா ஒரு ஃபாசிஸ்ட் கண்ட்ரியா, இல்லை பிஜேபி ஒரு ஃபாசிஸ்ட் தரப்பா, இந்த விவாதங்கள் சர்வதேச மட்டங்களில் விவாதம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் உள்ளூர் அளவில் பார்த்தோம்னா சிபிஎம் போன்ற கட்சிகள் பிஜேபி ஒரு நியோ ஃபாசிஸ்ட் பார்ட்டி அப்படின்றாங்க. அப்போ இல்லை அவங்கக்கிட்ட ஃபாசிஸ்ட் கூறுகள் இருக்குது, ஆனால் நியோ ஃபாசிஸ்ட் பார்ட்டி தான், இன்னும் ஃபாசிஸ்டோட அந்த இதுக்குள்ளால போகலை, இல்லை காஃபி ஃபாசிசமாக இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விவாதங்கள் இருக்குது. அப்போ இன்னொரு பக்கம் ஹிட்லரோட ஒப்புமைப்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் மோடியை ஹிட்லரோட ஒப்புமைப்படுத்தக்கூடிய அந்த விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இந்தியா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதிரியான ஒரு சூழலில் இந்தியா என்னவாக இருக்கும், இந்தியாவாக இருக்குமா, இல்லை இந்தியாவின் நேம் வேறு ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் எதற்காக வருது? இதில் நம்ம டிஎம்கே வாஸ் பிஜேபின்னு எடுத்துகிட்டு போகலாமா இந்த விவாதத்தைன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இவங்க நடக்கக்கூடிய இப்போ இந்த இதில் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இதை மறுத்து லெட்டர் அனுப்பணும் பார்த்தீங்களா அப்படின்ட்டு இந்த 6வது பாயிண்ட்டையும் 7வது பாயிண்ட்டையும் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார். இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று, நார்த் இந்தியன் எம்பிஸ் குறிப்பாக சதன் இந்தியாவை பார்த்து அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறதே அபத்தம் தான். இப்போ மிக வெளிப்படையாக பார்த்தோன்னா கொரோனா பீரியடில் சதன் இந்தியா என்னவாக இருந்துச்சு, நார்த்தன் இந்தியா என்னவாக இருக்குது அப்படின்றது ரொம்ப பேசிக்கான ஒரு சிவிக் சென்ஸ்லேருந்து பார்த்தாவே தெரியும். இப்போ ஒரு அடிப்படையான சிவிக் சென்ஸே இல்லாமல் தான் ஒரு நார்த் இந்தியா கடந்த 75 வருடங்களில் இந்தியா சுதந்திரத்திற்கு பின்பு நார்த் இந்தியா முழுக்க சொல்லலாம், நார்த் ஈஸ்ட்டை விட்டுட்டா கூட நார்த் இந்தியா முழுக்க சொல்லலாம். இப்போ ஒரு சிவிக் சென்ஸ் கூட இல்லாமல், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல், ஒரு அடிப்படையான கல்வி, ரோடு, வேலைவாய்ப்பு, ஒரு பேங்க்கு, ரொம்ப பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாமல் தான் 75 வருஷமாக இருக்குது. இப்போ இந்த தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நம்மளை சதன் இந்தியாவை பார்த்து குறிப்பாக பார்த்துட்டு என்ன அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட் அப்படின்னு சொல்கிறது அது அபத்தம் தான். அண்ணாமலை அவர்கள்லாம் அதை மறுக்கிறாரு. அது சொல்கிறது கரெக்டு தான், அதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது, அதில் ஒன்றும் தவறாக ஒன்றும் அவர் சொல்லிடல அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்க கூட தான் பிரதமரை திட்டிருக்கிறாங்க, பிரதமர் விமர்சனமாக பேசியிருக்கிறாங்க. அப்போது இந்திய மக்களே திட்டுறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? பிரதமரை தான் திட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுதுல்ல, அதை மாதிரி இதையும் புரிஞ்சுக்கணும், இதை அப்படியே மடைமாற்ற ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டாங்க. பிரதமரை கொடுத்துட்டு இப்போ முதல்வர்னா தமிழ்நாடு டிஎம்கே கவர்மெண்ட்டுன்னு அவரால் ஒரு சொல்லியிருக்க முடியும், இல்லை டிஎம்கே எம்பிஸ்ன்னு சொல்லியிருக்க முடியும். அது ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக தான் அது குறிப்பாகுது. அதில் இவங்க கோட்பாட்டு ரீதியாக அது தமிழர்களை சொல்லிட்டாங்களா, திராவிடர்களை சொல்லிட்டாங்களா? அப்போ தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 எம்பிக்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை குறித்து தான் சொல்லியிருக்கிறாங்கன்றதுக்குள்ளால தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நமக்கு கோட்பாட்டு ரீதியாக அவங்கள அக்செப்ட் பண்ணுறோமோ இல்லையோ, அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள். இப்போ அவர்கள் மீது தான் அந்த சனாதன தரப்புகள் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று வருது. அது கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் நாகரிகமாக வருது, அன்சிவிலைஸ்டுன்னு வருது, அன்டெமோக்ராட்டிக்னு வருது.
இன்னொரு 100 வருஷம் 200 வருஷம் பின்னாடி போச்சுன்னா நீஷ பாஷன்னு வரும். இவங்க பேசுகிறதே வந்து அன்டச்சபிலிட்டின்னு வரும். அந்த இடத்துக்குள்ளால போகும். ஒரு 200-300 வருஷம் பின்னோக்கி போனோம்னா அந்த சூழலுக்குள்ளால போகும். அப்போ இன்னைக்கு இந்த பிஎம் ஸ்ரீ திட்டங்களில் இந்த எஜுகேஷன் பாலிசிஸ் என்னவா மாற்றப்பட போகுதுன்றது தான் நம்ம முன்னாடி உள்ள கேள்வி. அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டமில், நியூ எஜுகேஷன் சிஸ்டமில் உள்ளுக்குள்ளால மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையான்றதை கடந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளால என்ன வைக்க போகிறாங்க, அந்த எஜுகேஷன் வேல்யூஸ் என்ன. இப்போ ஒரு சயின்ஸாக இருக்கலாம், சோஷியல் சயின்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஜியாகிரஃபியாக இருக்கலாம். அன்றைக்கே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி பேசக்கூடிய புல்புல் பறவை பிறந்துச்சு. இந்த மாதிரியான இதுதான் அறிவியல். அப்போ அறிவியல்னா அப்போ அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட அந்த வேல்யூஸே என்னன்றது நமக்கு கூட அந்த பேசிக் அந்த அடிப்படை ஃபவுண்டேஷனுக்குள்ள நம்ம போய் கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. அப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியோட சயின்ஸில் நீ என்ன கொடுக்க போகிற? நீங்கள் எதிர்க்கிறீங்களா இல்லையா? இல்லை இந்த லெட்டரில் நான் 2 வாரத்தை சேர்த்துட்டேன், இல்லை அவங்க வந்து சேர்க்கலை, இல்லை இவங்களுக்கு வந்து இங்கேருந்து வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, இல்லை இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டாக மட்டும்தான் இருக்கே தவிர அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட வேல்யூஸ் என்னவா இருக்குது? அதுக்கு அச்சமாக தானே இருக்குது. அப்போ இந்தியாவில் நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் வரப்போகுது, இல்லை ஃபேசிஸ்ட் உள்ளே இருக்கிறாங்க, இல்லை சிபிஎம் சொல்கிற மாதிரி நியோ ஃபேசிஸ்ட் உள்ளே இருக்குதுன்னா அப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியோட அந்த எஜுகேஷன் வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கா? சயின்ஸாக இருக்கலாம், சோஷியல் சயின்ஸாக இருக்கலாம், எல்லா கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஹிஸ்ட்ரி மாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவில். அப்போ இது ரொம்ப நம்ம ஆபத்தான சுச்சுவேஷன்ஸ்குள்ளால நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாம் அதை நோக்கி நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதை நோக்கி பேசணும்னா பிஜேபி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது, நியூ எஜுகேஷன் பாலிசியும் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அவர் பேசுனது தவறு அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் அவர்களே 100 முறை கூட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் பேசுனதை டிஃபெண்ட் பண்ணுற வகையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தாய்மொழி தமிழ் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வாதாடி இப்போது புதிய கல்விக் கொள்கையை ஏற்காமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே எங்களுடைய மொழின்னு சொல்லி தான் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அப்படிப்பட்ட மொழியை உங்களுடைய திராவிடியன் ஐகான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தலைவர் இந்த அளவுக்கு மோசமாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்களை சொல்லாமல் அவருடைய பெயரை குறிக்காமலே அவர் சொன்ன கருத்துக்களை சுட்டி காமிச்சு பல விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ அந்த இடத்த பெரியார் அவர்களை அந்த இடத்துல சொல்லி நீங்கள் இவரே எல்லா காலை மாலை ஈவினிங்னு எல்லா நேரமும் நீங்கள் அவரை கிரீட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவர் சொன்னதில் என்ன தவறாகி போச்சு, இவரை மட்டும் ஏன் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வைக்கிறாங்க. பெரியாரோட காலகட்டம்னு ஒன்று இருக்குது. பெரியார் ஒரு போஸ்ட் கொலோனியல் பீரியட்லேயும் அதுக்கப்புறம் காலனியத்திற்கு முந்தைய காலகட்டங்கள்லேயும் வாழ்ந்த ஒரு தலைவர். அப்போ பெரியார் பேசிய அரசியல் என்னன்றது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்குமே தெரியும். இப்போ பெரியார் வெறும் கடவுள் மறுப்பு மட்டும்தான் பேசினாரா? இப்போ மொழிச்சீர்திருத்தம் நடந்துருச்சு. அப்போ சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கு, பெண்கள் மீதான ஒடுக்குமுறையில் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கு, விதவை திருமணங்கள் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கு, வரதட்சணை முறை கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கு, அது பொது விவாதத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கு, அதை குற்றமாக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் பெரியார் ஒழிச்சிட்டாரா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வைப்பாங்க. பெரியார் சாதியை ஒழிச்சிட்டாரா? பெரியார் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிச்சிட்டாரா? இப்போ பெரியாருக்கு ஒரு மாடர்ன் ஐடியா ஒன்று இருந்துச்சு, வெஸ்டர்னைஸ்ட் ஐடியா ஒன்று இருந்துச்சு. அந்த ஐடியாவிலேருந்து அவர் ஒரு சீர்திருத்த வேலைகளை பெரியார் ஒன்று செய்கிறார். அதில் மொழி சீர்திருத்தமும் ஒன்று. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பாடல்களில் ஆணாதிக்க கருத்துக்கள் இருக்குது. அப்போ அதை நோக்கி அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. இப்போ காட்டு மிராட்டி முறைன்னா இப்போ இன்னொரு சென்ஸில் பார்த்தோன்னா அப்போ பார்பேரிக் சொசைட்டின்னா அது இன்னொரு பக்கம் பெருமையாகவும் எடுத்துக்கலாம்ல. அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தமும் இருக்குல்ல. காட்டு மிராட்டி மொழின்னா அப்போ நீங்கள் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தையே மூத்த குடின்றாங்களா, அந்த அப்போ காட்டு மிராண்டினா அந்த சென்ஸ்லையும் எடுத்துக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு வார்த்தைக்கு எப்படி வேணாலும் பொருள் போடலாம், இப்படியும் எடுக்கலாம் அப்படியும் எடுக்கலாம். அப்போ இவங்க நிர்மலா சீதாராமன் சொல்கிறதுக்கான எந்த வேல்யூஸும் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய தரப்பு என்னவா இருக்கிறாங்கன்னா அவங்க தமிழை நீச பாஷைன்னு தமிழை அந்நியப்படுத்திய ஒரு தரப்புக்குள்ளாலேருந்து வரக்கூடிய நபர் பெரியாரை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அடிப்படை தகுதி கூட முதல்ல கிடையாது.
இப்போ தமிழை நீச பாஷன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்போட போயிட்டு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து தமிழகத்தினுடைய எம்பிகள் வந்து ஏற்க வந்தாங்க. அதுக்கப்புறமா வேற ஏதோ ஒரு சூப்பர் முதல்வர் அப்படின்ற ஒரு நபரை வந்து குறிப்பிடுறாரு. முதல்வர் ஸ்டாலினை தவிர்த்து வேற ஏதோ ஒரு முதல்வர் வந்து இருக்கிறாங்க. அவங்க சொல்ற அறிவுரையின் அடிப்படையில் இந்த ஒரு கொள்கை திட்டத்தை ஏற்காம திருப்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கான ஒரு லெட்டர்ஸையுமே வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் அதை பற்றி சொல்கிறோம், பட் வி ஆர் வில்லிங் டு அக்செப்ட் இட் அப்படின்ற மாதிரியான ஒரு லெட்டரை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? அப்போ திரைக்கு பின்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாமா? திரைக்கு பின்னாடி நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இல்லை, அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க திமுக, அதுக்கப்புறம் இல்லைன்றாங்க. இப்போ இந்த நமக்கு என்ன, ஒரு பப்ளிக்கு என்ன அப்படின்னு நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த வார்த்தையில் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷில் இல்லை நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம், இல்லை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து மின்சாரம் உயர்வு வந்துச்சு, சொத்து வரி உயர்வு வந்துச்சு, இது ஏன் திமுக வந்து எதிர்க்கவே இல்லை? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொத்து வரி ஏற்றுனாங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றுனாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னு மின்சார கட்டணத்தை ஏற்றுனாங்க, சொத்து வரி ஏற்றுனாங்க. இப்போ அப்போ எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத அப்போ இங்கே கேட்குறாங்க, இங்கே கேட்கல. இப்போ இதெல்லாம் என்ன லாஜிக்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ இதில் வந்து ரெண்டு வார்த்தை, ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டேன், இல்லை ஒன்று கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ வில் பி இந்த மாதிரி, அப்போ நான் யோசிக்கிறேன், இல்லை கன்சிடர், இப்போ இந்த வார்த்தைக்குள்ளால போய் நம்ம மாட்ட போகிறோமா, இல்லை இந்த ஃபாஸ்ட் சுச்சுவேஷன்ஸில் யார் பலியாக போகிறான்? அப்போ நம்ம முன்னாடி சொன்னது தான், முன்னாடி நம்ம பேட்டி ஆரம்பிக்கும் போது சொன்னதில்ல, இப்போ இந்தியா முழுக்க பல்வேறு திட்டங்கள் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ இந்த மொழி வழியாக மட்டும்தான் திமுக எதிர்க்குது. இப்போ இது வந்து மொழி ரீதியாக அது எதிர்க்க வேண்டியது தான் பிஜேபியை. ஆனால் அது மட்டும்தான் பிரச்சனையா? அப்போ ஒருவேளை இருமொழி கொள்கையை என்இபி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி இவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்களா திமுக? அப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியோட வேல்யூஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? அப்போ நாங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போவே வந்து நாங்கள் வானத்தில் ராக்கெட் விட்டோம் அப்படின்னு பேசுகிற மூட நம்பிக்கை எல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? அப்போ இருமொழி கொள்கையை ஒன்ஸ் ஏதோ பிஜேபி அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னு வைங்க, என்இபியில் அக்செப்ட் பண்ணிட்டா அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட எல்லா வேல்யூஸையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட சனாதனம் தானே. அதுதான் சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து ஃபாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் கேலி செய்கிற வகையில் இருக்குது. அது இப்போ பல கேள்விகளுக்கு உள்ளாகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி அந்த ஒரு விவாதங்களோ இல்லை அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் மாறி மாறி இரு தரப்பும் வந்து லெட்டர்ஸை வெளியிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஃபாசிசமும் பாயாசம்னு ஒரு குறிப்பிடுறது ஒன்று கரெக்டு தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது ரொம்ப நம்ம ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதில் வந்து விஜய் மாதிரியான ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி தொடங்கி இருந்தார், அது கண்டிக்க வேண்டியது. பாயாசம்னு சொல்கிறதெல்லாம் வந்து கண்டிக்க வேண்டியது. நாடு முழுக்க முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் தலித்துகளும் இந்த ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் இல்லை ஃபாசிஸ்ட் டெண்டன்சிஸ் இருக்குது, கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியால் நாடு முழுவதும் வன்முறைக்கு சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எதை நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று கேள்வி இருக்குது. திமுக ஏமாத்துதுன்னா அட்ரஸ் பண்ணுறது வேறு, திமுக வந்து டபுள் கேம் ஆடுறாங்க இல்லை வேறு ஏதோ ஒரு வார்த்தைகளை. அப்போ நீங்கள் அந்த ஃபாசிசம்ன்ற வார்த்தையோட சீரியஸ்னஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஜோக் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு தலைவராக இருந்துட்டு ஒரு கட்சியை தொடங்கிட்டு அதை ஒரு ஜோக் பண்ணி ஒரு நார்மலைஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபாசிஸ்ட். அப்போ நீங்கள் ஹிட்லர் வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு கவர்மெண்ட்டில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஃபாசிஸ்ட்ன்ற அந்த வார்த்தையை நார்மலைஸ் பண்ணுறதன் வழியாக அது ஒரு ஜோக் மெட்டீரியலாக ஒரு ட்ரோலாக நீங்கள் பார்க்குறதன் வழியாக இங்கே பாசிசத்தால் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் முஸ்லீம்களோ தலித்துகளும் மற்ற தரப்பும் கிறிஸ்தவர்களும் தினம் வந்து வைலன்ஸை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா வகையிலையும். அப்போ அது வந்து கேள்வி இருக்குல்ல, நம்ம வந்து இந்த பேட்டியை எப்படி தொடங்குது முடியுதுன்னு கூட பாருங்களேன். நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து தேவையில்லையா, அதோட வேல்யூஸ் என்னவா இருக்குது, அந்த வேல்யூஸ் சிஸ்டமை வந்து என்னவா மாற்ற போகிறாங்க. பிஜேபி வந்து ஏன் 15 வருஷங்களில் இவ்வளவு திட்டங்களை மாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவாகவே இருக்குமான்ற ஒரு கேள்வியில் ஒரு சினிமா நடிகர் அதுலேருந்து வர்றாரு, அவருக்கு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லை. சரி, அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் சீரியஸாக பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் முதல் மாநாட்டில் ஏதோ ஜோக் பண்ணுறீங்கன்னு நினச்சோம், 2வது மாநாட்டிலையும் வந்துட்டு திருப்பி அதே இது பண்ணாங்கன்னா
இது வந்து மக்களோட இது ஏதோ சினிமா டைலாக் முடிஞ்சிடும், அந்த 2 மணி நேரம் படம் முடிஞ்சிடும்னு காணாமல் போகிற விஷயம் கிடையாது சார். ஆனால் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த கருத்துக்களுக்கு பெரியாரை வச்சு பேசின அந்த கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மையாகவே நீங்கள் வந்து தமிழ் மொழிக்கு அக்கறை கொள்றீங்களா, அப்புறம் இருமொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து விஜய் அவர்கள் அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாரு. அதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, இப்போ விஜய் அதில் சொன்னதில் என்னன்னா, முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் எங்கள் தலைவர் அப்படின்ற இடத்துக்கு வராரு பெரியார். அப்போ பெரியார்கிட்ட என்ன முரண்பாடு இருக்குன்றது முதல் மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, பெரியாரோட கடவுள் மறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கும். இப்போ பெரியார் ஏன் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்றதுக்கு வந்து அப்போ நம்ம அந்த காலகட்டத்தையும் 1950, 60கள் அந்த காலகட்டம் சமூகத்தில் நிலைமைய பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, சாதிய ரீதியான ஒடுக்குமுறை, மொழியில் இருந்த விஷயங்கள். அப்போ வள்ளுவரை கூட ஒரு காலகட்டத்தில் பெரியார் அக்செப்ட் பண்ணிட்டார், அப்புறம் அக்செப்ட் பண்ணார். இப்போ இதெல்லாம் இருக்குது. பெரியார் தன்னோட நிலைப்பாட்டை அவரே ஒவ்வொரு காலகட்டத்தில் மாற்றிக்குவார். அந்த கட்ஸ் அவருக்கு இருந்துச்சு. அவர் ஒரு ஸ்டான்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்டான்ஸுக்கு அவரே மாற்றிக்குவார். ஆமாம், நான் அன்றைக்கி சொன்னது தப்பு தான், இன்றைக்கி அப்படி சொல்கிறதுக்கு தலைவர்கள் யாரும் இல்லை, நான் சொன்னது தப்பு தான், இன்றைக்கி நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ நான் என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு 2 வரியை மட்டும் உடச்சிட்டு இன்றைக்கி வந்து பேசலாமா? அப்போ காட்டுமிராண்டி மொழின்னு நான் முன்னாடி சொன்னதான். காட்டுமிராண்டி மொழிக்கு 2 அர்த்தமும் இருக்குது. இப்போ பார்பரிக் சொசைட்டிக்குள்ளேருந்து தான் வந்திருக்கோம், அந்த காலகட்டத்தில் இருந்தான மொழின்னு வேணாலும் சொல்லிக்கலாம். பொருள் கூட நீங்கள் வந்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் அட்ரஸ் பண்ணலாம். இப்போ அதை வந்து யார் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இங்கே இவ்வளவு டிஸ்கஷன்ஸ் தமிழ் சூழலில் நடந்திருக்கு. விதவை திருமணம், வரதட்சணை ஒழிப்பு, சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள், இது எல்லா டிஸ்கஷன்ஸும் தமிழ் சமூகத்தில் ஒரு உரையாடலாம் நடந்திருக்கு. அதாவது இதெல்லாம் 2000 வருஷம் 3000 வருஷமாக இந்த சமூகத்தில் இருந்த விஷயங்கள். பெரியார் வந்து ஒரு 30-40 வருஷத்தில் ஒளிஞ்சிட போகிறதில்ல. ஆனால் அந்த உரையாடல் தமிழ் சமூகத்தில் நடந்திருக்கு. வட இந்தியாவில் நடக்கலை. வட இந்தியாவில் மொழி சீர்திருத்தமே இல்லை, மொழியே இல்லாத அளவுக்கு அழிச்சு வச்சுருக்கிறாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய போஜ்பூரியாக இருக்கலாம், பீகாரியாக இருக்கலாம், உள்ள இன்னும் சின்ன சின்ன மொழிகள் நிறையா. இப்போ மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசில் இருக்க பல மொழிகள் போய் இன்றைக்கி காலி, ஒன்றுமே இல்லாத மாதிரி போய் இன்றைக்கி ஹிந்தியா மாதிரி இருக்குது. ஏன் உருதும் இல்லை இன்றைக்கி. அந்த சூழலில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அப்போ தமிழ் சூழலில் இங்கே இவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கு. இந்தியாவில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம இன்றைக்கி திமுக அக்செப்ட் பண்ணுறோம், இல்லை திராவிடத்தை அக்செப்ட் பண்ணுறோம், பண்ணல, இதெல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு உரையாடல்கள் நடந்திருக்கு. இப்போ மற்ற மாநிலங்களில் அந்த உரையாடல்கள் நடந்துருக்கா? அப்போ இங்கே அண்ணா ஒரு பக்கம் வந்து ஒன்று பேசுகிறார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு ஒரு பக்கம் பேசுகிறார். இப்போ அதோட ஒரு பாலிசி கொஷின் வேணும்னு சொல்லிக்கலாம். இப்போ அண்ணா வந்து அதே நேரத்தில் கடவுள் மறுப்பு அக்செப்ட் பண்ணலை. அப்போ இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. அப்போ வந்து இன்னைக்கு பெரியார் ஏன் சொன்னார் சொல்லுன்றது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் பார்த்துக்கோங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா? ஒரு பேசிக் மாரல் நிர்மலா சீதாராமனுக்கோ இல்லை பிஜேபி தரப்பிற்கோ அடிப்படையான எந்த விளிமியங்களும், சமூக விளிமியங்களும் இல்லை, ஒரு கட்சி ரீதியான விளிமியங்களும் இல்லை. எந்த வேல்யூஸ்ல இருந்து அவங்க வந்து கொஸ்டின் பண்றாங்க? அவங்க பெரியார் அவர்களை குறித்து இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனா இப்போ திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக வந்து அந்த இடத்துல பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. கனிமொழி அவர்களும் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி மாறி மாறி பேசுறதே வந்து 2026 எலெக்ஷனுக்கான ஒரு ஸ்டண்ட் தான். இது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி 2 தரப்புக்கும் ஒரு பிரச்சாரம் செய்வதற்கு கையில் எடுக்க வேண்டிய ஒரு செய்தி தொகுப்பாக மட்டுமே தான் இதை பார்க்கணுங்கிறதுக்காக நடக்கக்கூடிய விஷயம் தான் இது. மற்றபடி பிளான் பண்ணி நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஏற்கனவே திரைமறைவுக்கு பின்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. அதை இப்போ வெளியில வந்து சொல்றாங்க. இது கூட ஒரு இது எலெக்ஷனுக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே அப்படின்னு சொல்றது எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்தையும் நம்ம வந்து எலெக்ஷனுக்கான ஒரு விஷயம் இல்லை. எலெக்ஷன் அதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இருக்கு, அதை நம்ம மறுக்கிறதுக்கெலாம் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து மொழிக்காக இங்கே இறந்தவர்கள் இருக்கிறாங்க, இப்போ மொழிக்காக வந்து சீர்திருத்தம் செய்தவர்கள் இருக்கிறாங்க, மொழிக்காக பல்வேறு விஷயங்கள் செஞ்ச தரப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில். இது எல்லாத்தையும் எலெக்ஷனுக்காக நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். இல்லை, இப்போ தற்போதைய நிகழ்வில் திமுக தற்போதைய டெசிஷன் இல்லை, திமுக கிட்ட அந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து அது வந்து திமுகவால் மட்டுமே சரி செய்யக்கூடிய பிரச்சனையா, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைவேட்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ இவ்வளவு தனியார் மய பள்ளிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பிஜேபி தரப்புகள் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் இது எல்லாத்தையும் திமுக காரங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்படி நம்மளால பேசிட முடியாது. ஏன்னா இந்தியாவில் தனியார் மயம் வந்திருக்கு. தனியார் மயம் வந்து இந்தியா முழுக்க வளர்ந்துருக்கு. அது தனியார் பள்ளிகள் வந்து இந்தியா முழுக்க இருக்கு. தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, மற்ற இடங்கள்ல இவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கூட கிடையாது. அப்போ எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு போய் திமுக மேலேயும் வைக்க முடியாது. அப்போ இந்த பிரச்சனையோட நம்ம ரூட் காஸ் என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த ரூட் காஸ்ல என்னன்னு பார்த்தோம்னா, இதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தேர்தலுக்காக அவர்கள் ஸ்டன் பண்ணுறாங்க திமுக. ஆனால் அது மட்டும் தேர்தல் மட்டும்தான் அதோட ஒரே நோக்கம்.
தேர்தலுக்காக மட்டும்தான் இதெல்லாம் செய்யப்படுது. அப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூடப்பட்டுச்சு. அதில் அதிமுகவும் சரி, எஸ்டிபிஐ கட்சியும் சரி, பல்வேறு கட்சிகள் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இன்க்ளூட் பாமக வரைக்கும் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதுதான் சார். இப்போ இருமொழி கொள்கையை மட்டும் தான் எதிர்க்கிறோம் அப்படின்ற நிலை தான் திமுகவுக்கு இருக்கா? அப்போ மற்ற விஷயங்கள் புதிய கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை இப்போ திமுக ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? வெளிப்படையாக அவங்களால எந்த டிபேட்ஸ்லையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. எந்த டிபேட்லையும் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் அந்த என்இபி எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஹிந்தி திணிப்பு மட்டும் ஹிந்தி திணிப்பை மட்டும்தான் எதிர்க்கிறாங்களா இல்லை அவங்க சொல்லக்கூடிய சனாதானம் அதனாலதான் இவங்க பாசிசமா பயாசமான்னு சொல்லும்போது நம்ம விஜயம் எதிர்க்க விஸ்வகர்மா திட்டத்தையுமே குறிப்பிடுறாங்க. விஸ்வகர்மா திட்டம், இந்த இருமொழி கொள்கை, இந்த 2 விஷயங்களுக்காக மட்டும்தான் வந்து டிஃபெண்ட் பண்றாங்களா இல்லை வேற எதுவும் விஷயங்கள்னால அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை வந்து நம்மளுக்கு கொடுக்கலையே. இவங்க விஸ்வகர்மா திட்டத்துக்கு ஆப்போசிட்டா இவங்க பேரை மாற்றி இன்னொரு திட்டம், கலைஞர் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல. ஆனால் அதில் வந்து நாங்கள் சில மாற்றங்கள் செஞ்சுருக்கோம், எல்லா சமூகத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் ஏற்றவாறு நாங்கள் அதில் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்களே. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. பேரை மட்டும் மாற்றிக்கிட்டா இல்லைனா பெயிண்ட்டை மட்டும் மாற்றிக்கிட்டா வந்து வண்டி மாறிடுமான்றது ஒரு கேள்வி. ஓகே, அப்போ 2 ஸ்கீமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்கீம் தான். ரெண்டுமே வந்து மக்களை வந்து அவங்களுடைய குடிய தொழிலை வந்து செய்யறதுக்காக ஊக்குவிக்கக்கூடிய திட்டம். இன்னொன்று அது நம்ம வந்து வட இந்தியா மாதிரி அப்போ நம்ம இந்த கான்வர்சேஷனை இன்னும் டீப்பாக எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம தேர்தல் கட்சியிலேருந்து இப்போ வட இந்தியா மாதிரி ஒரு ஃபியூடல் லேண்ட்லார்ட் சொசைட்டிஸ் இன்னமும் இருக்குது. தமிழ்நாடு வந்து ஒரு தொழில்மயமாக இருக்குது. தொழில்மயமாகும் போது இங்கே பல்வேறு சாதிகள் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்க்கலாம். பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்களோ எல்லாருமே ஒரு ஃபேக்ட்ரியில் போய். அப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிஸே இல்லாத லேண்ட்லார்ட் சொசைட்டிஸ், அதாவது நிலவுடைமை சமூகம் இருக்கக்கூடிய பண்ணை அடிமை முறை இன்றைக்கும் வடநாட்டில் இருக்கக்கூடிய, இன்றைக்கும் வடநாட்டில் வந்து ஒரு பண்ணையார் இருப்பார், ஒரு பெரிய ஒரு லேண்ட்லார்ட் இருப்பார். அப்போ அந்த லேண்ட்லார்டு கீழே வந்து கூலிகளாக போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ பெரிய தொழில்மயம்லாம் ஆகலை வட இந்தியா. அப்போ ஒரு லேண்ட்லார்ட் சொசைட்டிஸில் இருக்கிறதுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. தென்னிந்தியாவில் குறிப்பாக அப்போ தொழில்மயம் ஒரு வகையில் வந்து சாதியை ஒழிச்சிருக்குது, ஒரு வகையில் வந்து சாதியோட தன்மையை நீர்த்து போக வைக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம குலத்தொழில் அது வந்து அந்த ஒரு திட்டம் அரசு கொண்டு வருதுன்னா அது சமூகத்தில் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ வட இந்தியாவில் அந்த இருக்கக்கூடிய வர்ண அடுக்கின்படி, சவர்ண அடுக்கின்படி அங்கே அந்த இருக்கக்கூடிய லேண்ட்லார்ட் சிஸ்டமில் அது அப்ளை ஆகிறதுக்கான 100% சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ இந்த திட்டம் இங்கே வரும்போது இது முழுக்க சாத்தியமாகுதா அப்படின்னா அந்த அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டால் இந்தியா தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் பெரிய அளவில் அப்ளை ஆகாது. ஆனால் அந்த திட்டத்தோட காப்பி கேட்டுன்னு வேணால் சொல்லலாம் இந்த திட்டம். ஆனால் அது அப்ளை ஆகுமான்றதுல வந்து நம்ம அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக வந்து திமுக எதிர்க்கிறோம் அப்படி நம்ம பார்க்காம அந்த திட்டம் அப்ளை ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. திட்டம் அப்ளை ஆகாது. முன்னாடி தமிழகத்தினுடைய வரலாற்றில் பல விஷயங்கள், வட மாநிலங்களில் பேசப்படாத பல விஷயங்கள் தமிழகத்தில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ பெண்களுக்கு எதிராக இருக்கட்டும், இல்லை சமூகத்தில் சில இன்னொரு விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் சாதி மறுப்பு திருமணம் குறைவாக நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். அப்படி பேசியுமே கம்மியாக அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கும் வந்து நமக்கு ஷாக்காக இருக்கும். ஒரு புல்லட் ஓட்டினாரு அப்படின்னு கையை வெட்டினது இருக்குது. கபடி விளையாடுறாரு, இப்போ ஸ்கூல் பையன் ஒரு பையனை கையை வெட்டினதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல சார். அதுதான் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் இருக்கக்கூடிய அரசியல் சூழல்னால இன்னும் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கே தவிர கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள். ஆனால் இதில் நமக்கு அப்போ சாதியோட பரிமாணம் என்ன, நம்ம எலெக்ஷன் பாலிடிக்ஸை தாண்டி பேச வேண்டியது இருக்குது. அப்போ சாதியோட இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து எக்ஸ் கம்யூனிட்டி ஆர் ஒய் கம்யூனிட்டி 2 பேரும் வந்து ஏதோ ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டுக்கிட்டு மியூசியம் முறுக்கிட்டு பசங்களும் சரி பெண்களும் சரி. அப்போ ஒரு கேஸ்ட் மொபிலைசேஷன்ஸ் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து கல்வி தான் காரணமா, கல்வி கொடுத்துட்டா சரியாயிடுமான்னா அதுதான் எந்த கல்வின்னு கேட்க வேண்டியது இருக்கு. அப்போ 50 வருஷமா இங்கே 75 வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ளாலேயும் தான் எஜுகேஷன் இருக்கு. அந்த எஜுகேஷன் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் வந்து நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், இப்போ மற்ற மொழிகள் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. அப்போ நீங்கள் வந்து சோஷியல் எஜுகேஷன் என்ன நடந்திருக்குன்னு கேள்வி இருக்குது. அதுதான் சார். அப்போ அந்த சோஷியல் எஜுகேஷன் இப்போ இருக்கக்கூடிய கல்வி சூழல்லையுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்போ இருக்கிறதுலையும் கிடைக்காது, இன்னும் என்இபிலையும் கிடைக்கல. அப்போ 2 ஒன்று தானே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல இல்லை 2 ஒன்று. அப்போ நீங்கள் 2ஐயும் அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் தளங்களில் அந்த விவாதம் நடந்திருக்கு. அந்த சாதி ரீதியான விவாதங்களாக இருக்கலாம், இல்லை பெண்ணடிமைத்தனத்தை குறித்தான, ஆணாதிக்கம் குறித்தான, சமூகம் குறித்தான, மொழி குறித்தான, மதங்கள் குறித்தான, நல்லிணக்கம் குறித்தான விவாதங்கள் எல்லாம் அரசியல் தளங்களில் நடந்திருக்கு. அப்போ கலை இலக்கிய பண்பாட்டு தளங்களில் இன்னும் தமிழ்நாட்டு சூழலில் இன்னும் டீப் ரூட்டடாக போய் வேலை பார்க்கும்போது மட்டும்தான் அது வந்து மாறுமே தவிர ஒட்டுமொத்தமாக மாறாது. ஆனால் நான் சொல்கிறது வட இந்திய சூழலில் என்இபி அவங்க கொண்டு வராங்க, அவங்களுக்கான அஜெண்டா வேறு. இப்போ இங்கே வந்து இந்த திமுகவுக்கு ஏதோ கிளியர் கட்டான ஏதோ நாடு பிடிக்க போகிறான்னா அஜெண்டாலாம் ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன் பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க,
அதில் ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அந்த திட்டத்தில் எல்லாம் அவங்க ஏமாத்துறாங்க இல்லை சரி பண்ணுறாங்கன்ற அளவில் மட்டும் திமுகவை எதிர்க்கிறதுன்னு வேற. திமுகவுக்கு ஏதோ அவங்களுக்கு இருக்கிற மாதிரி சனாதன ஏதோ இந்து ராஷ்டிர கனவெல்லாம் ஒன்றும் திமுகவுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ அந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற வகையில் எங்கெங்கெல்லாம் வந்து மத்திய அலுவலகங்கள்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து ஹிந்தியை வந்து அழிக்கிற ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ரூபாய் அப்படின்ற இதில் வந்து ரூனே வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே ருப்பீஸ்க்கான சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த சிம்பிளை இப்போ மாற்றி அமைச்சு தமிழ்நாட்டினுடைய கெசட்டில் போட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது எதையாவது சாதிக்குமா? இதனால் என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படின்ற இல்லை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இப்போ இருக்கிற அந்த ருப்பீஸ் சிம்பிள் வந்து அந்த ஹிந்தியில் மேலே கோடு போட்ட மாதிரி ரா மாதிரி இருக்கும், தமிழில் ராவை பாதி ரா கட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அந்த சிம்பிள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து டிசைன் பண்ணுறாரு. அது ஆர்பிஐ அக்செப்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதை தான் ஒரு 5-6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ நேற்றுலேருந்து அந்த கெசட் போயிட்டுருக்கு, அந்த விவாதங்கள் போயிட்டுருக்கு. இப்போ இந்த விவாதங்களும் இப்போ இருக்கக்கூடிய தேசியவாதம், இந்த பிரச்சனை, சதர்ன் நார்த்து, இந்த கிளாஷஸோடு சேர்த்து தான் இந்த கெசட்டோட இந்த இந்த இதுக்கு வந்து இப்போ கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறாங்க. அப்போ அது வந்து தமிழ்நாட்டு அளவில் புழக்க அளவில் வந்து எந்த அளவுக்கு பயன்படும்ன்றதெல்லாம் தெரியல. ஏன்னா ஆர்பிஐ கீழே தான் வந்து வரணும், தனியான நோட்டெல்லாம் அடிக்க போகிறதில்ல. அளவில் வந்து சட்ட ரீதியாக அது பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு அதோட அஃபிஷியல்ஸ் இதுன்னு தெரியல. அப்போ அந்த வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இப்போ இந்த விவாதங்கள் இருக்குல்ல, அந்த மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா சனாதனமா ஃபாசிசமா, இந்த சூழலில் தமிழ்நாடாக இருக்குமா, இந்த கேள்வி எல்லாம் இருக்குது. இந்தியாவாக இருக்குமா? இப்போ இந்த சுச்சுவேஷன்ஸில் தமிழ்நாடு இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் ரூவை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாகணும்னு ஒரு கேள்வி இருக்குது. அது சட்ட ரீதியாக அது இருக்குமான்னு எனக்கும் தெரியல. வெறுமனே அட்டென்ஷனோட இது முடிஞ்சிடும். இது ஒரு ஷாக் வேல்யூவாக இருக்கும், ஒரு அதிர்ச்சி மதிப்பீடுகளை மட்டுமே கொடுக்குற அளவுக்கு இருக்குமே தவிர அதுக்கு மேலே அதில் வந்து எதுவும் இருக்காது. இன்னொன்று, இந்தி அழிக்கிறதுன்றது வந்து சரிதான், அது வந்து ஒரு எதிர்ப்பிற்கான ஒரு குறியீடு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் போயிட்டு ஹிந்தி போர்டில் வந்து அழிக்கிறாங்க, அது ஒரு எதிர்ப்பிற்கான குறியீடு. இன்னொன்று, இன்றைக்கி வந்து லாங்குவேஜுக்காக இன்றைக்கி வந்து ஏன் சண்டை போடுறாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஏஏ இருக்குது, ஏஏயில் வந்து நம்மளால் வந்து எல்லா லாங்குவேஜ், சைனீஸ் லாங்குவேஜாக இருக்கலாம், இன்றைக்கி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். இன்னொரு 3-4 வருஷம் போச்சுன்னா இன்னும் இயல்பாகிட முடியும். நம்மளால் வேறு மொழியை கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை, தமிழ் மட்டுமே தெரிஞ்சால் போதும். வேறு மொழி நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் கூட தெரிய தேவையில்லை. இன்னொன்று, ஏஐ வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் இயல்பாக்கி கொடுக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவாகவே இருக்குமான்ற ஒரு கேள்வியெல்லாம் குரல்கள்லாம் இருக்குது. இந்த பேட்டியாக இருக்கலாம், இல்லை சமீபத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்லேயோ இல்லை பப்ளிக் ஸ்பேஸ்லேயோ வரக்கூடிய விவாதங்கள் எல்லாம் பொதுமக்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நாம் ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ இது ஏதோ திமுக கவர்மெண்ட் வந்து நம்மளோட எம்பிஸ் கம்மியாகுது அப்படின்னு போராடுறாங்க, இல்லை கர்நாடகா கவர்மெண்ட் போராடுறாங்க, இல்லை கேரளா கவர்மெண்ட் போராடுறாங்கன்ற அளவு தான் கடந்து இந்தியாவாக இருக்குமா? வட இந்தியாவில் சூழல் நாம் ஆரியம் வாஸ் திராவிடம்னு ஒன்று சொல்கிறோம்ல, அப்போ இங்கே இருக்கக்கூடிய நார்த்தன் ஐடியாஸ் வந்து சனாதன ஐடியாஸ் வந்து இங்கே அழுத்தப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ ஒருவேளை இது அந்த தொகுதி மறுசீரமைப்பெல்லாம் செய்து விட்டால், ஒருவேளை இங்கே வந்து குறைஞ்சா ஒரு போகக்கூடிய காலகட்டங்களில் இந்தியாவாக இருக்குமான்னு தெரியல. எந்த வகையில் குறிப்பிடுறீங்க சார்? இந்த மாதிரி இல்லை, மொழி ரீதியான உங்களுக்கு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி ஒன்று இருக்குது, மொழி ரீதியாக இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை இருக்குல்ல. அப்போ மொழி ரீதியாக இந்த மொழி தான் சிறந்தது, இந்த மொழி வந்து தாழ்ந்தது அப்படின்ற ஒரு விவாதங்கள் இருக்குல்ல, அது மக்கள் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் வந்து மத ரீதியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, மத ரீதியான விஷயங்கள், இஸ்லாமோஃபோபியா இருக்குது, தலித்துகள் மீதான வெறுப்பு இருக்குது, முஸ்லீம்கள் மீது மிக மோசமாக இன்றைக்கி வர ஹோலி, முஸ்லீம்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறை வந்து நாடு முழுக்க மிக மோசமாக போயிட்டுருக்கு. அப்போ இது எல்லா விவாதங்களும் பிஜேபி என்பது சாதாரண ஒரு கட்சி அல்ல, ஏதோ ஒரு காங்கிரஸோ சமாஜ்வாதியோ திமுகவோ அண்ணா திமுக போன்ற ஒரு சாதாரண கட்சி அல்ல, அது ஒரு ஃபேசிஸ்ட் பார்ட்டி. அதனால தான் அவர்கள் எல்லா திட்டங்களையும் மாற்றுறாங்க, இன்க்ளூட் எல்லா திட்டங்களையும். முதல்ல எஜுகேஷன் பாலிசி வராங்க, அப்போ வரலாற்றை மாற்றுறாங்க, உங்களோட பொருளாதாரத்தை மீது கை வைக்கிறாங்க, ஜிஎஸ்டி போடப்படுது, மாநிலங்களுக்கான வரி குறைக்கப்படுது, உங்களோட எம்பி இது போகுது, இப்போ இதெல்லாம் பறிக்கப்பட்டுக்கிட்டே போகுது. அப்போ இந்தியாவாக இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ பிஜேபி அவர்களோட நோக்கம் தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது மட்டும் இல்லை.
அப்போ பிஜேபி நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு விஜய் வந்து பாயாசம்னு அவரால் கிண்டல் பண்ணிட்டு அவர் போயிடலாம். ஆனால் இந்த நாடு என்னவா இருக்குன்றது நம்ம மீது தான் பயம் இருக்குது. ஓகே சார், இந்தியாவாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தை வந்து தெரிவுபடுத்திருக்கீங்க. இன்றைய அரசியல் சூழலில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.